பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். இதுவும் சத்ரபதி சாரோட ரெஸ்டாரண்டா செவந்தி? சத்ரபதி சார் இந்த லொகேஷன் தான் ஷேர் பண்ணிருக்காரு. அவரோட ரெஸ்டாரண்டா தான் இருக்கும். அவர் தான் நிறைய ஊர்ல பிரான்ச்சஸ் வச்சிருக்காரு சிந்து. இது கூட அப்ப அவரோடதா தான் இருக்கும். பாரு, நம்ம ஊர்லயே பக்கத்துலயே ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியவே இல்ல. சத்ரபதி சாரை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு செவந்தி. அட என்ன நீ சின்ன பொண்ணு மாதிரி பயந்துகிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளோ நல்லா பேசுவார் அவரு. உன்னை எத்தனை தடவை மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு தெரியுமா? நீதான் கரெக்டா ஒவ்வொரு தடவையும் எதுலயாவது ஒண்ணுல மாட்டிக்கிட்டு பேச முடியாம போயிடுச்சு. சரி, இந்த தடவை தான் வந்துட்டேன்ல, பாத்துடலாம். சரி வா, உள்ள போலாம். May I come in, sir? செவந்தி வாங்க. ப்ளீஸ் வாங்க, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்க தான் சிந்து. சிந்து. ஹலோ சார். மூலிகை பிரியாணியை சிறப்பா செய்வீங்கல்ல? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா. மூலிகை பிரியாணின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. சார், கண்டெல்லாம் பிடிக்கல சார். எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்த ஏற்கனவே பிரியாணி பண்ற அதே ரெசிபியோட சேர்த்து பண்ண நல்லா வந்துச்சு, அவ்வளவுதான். ரொம்ப நல்லா பேசுறீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களை எதுக்காக எங்க ஆபீஸ்க்கு வர வச்சேன்னா, இப்பத்துல இருந்து என் பையன் கௌதம என் பிசினஸ்ல இன்க்ளூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சோ இந்த ரெஸ்டாரண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் இனிமே அதை பார்த்துப்பான். அவன் கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் உங்களை வர சொன்னேன். ஒரு நிமிஷம், அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். Oh my God, my dad. Shh, my dad. Hi dad. ஏய் கௌதம், எங்க இருக்க? உன்னை எப்ப வர சொன்னேன்? நீயும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? Sorry dad. கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. Dad, பக்கத்துல வந்துட்டேன். within 15 minutesல நான் அங்க வந்துருவேன். டேய், என்னடா இது? இத பாரு, ஒரு முக்கியமான விஷயம். இந்த 10 மினிட்ஸ்ல வரேன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வருவ பாரு. அப்படிலாம் இங்க வரக்கூடாது. ஷார்ப்பா 15 மினிட்ஸ்ல இங்க இருக்கணும். புரியுதா? ஐயோ dad, no dad. கரெக்டா 15 மினிட்ஸ்ல நான் அங்க வந்துருவேன். ஓகே? சரி. ரொம்ப சாரி, ஒரு 15 மினிட்ஸ்ல வரானா? ஏதோ டிராஃபிக்கா? அதான். சார், நோ ப்ராப்ளம். வெயிட் பண்றோம். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, எதுவும் வேண்டாம் சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இருங்க. சொல்லுங்க சார். கேபினுக்கு 2 ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு வா. ஏய், சாரிடா. திடீர்னு நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டனா அவர் கேட்டுருவார்ல, அதான். புரியுது. அப்ப இனிமே ஃபுல் டைம் பிசினஸ் மேன்ல? என்ன பண்றது, அதை நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. நான் பாட்டுக்கு சும்மா ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். நான் உண்டு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டுன்னு. இவர் பாரு, பிசினஸ்க்கு வாடா, அதுக்கு வாடா, இதுக்கு வாடான்னு சொல்லி
என்ஜாய் பண்றதே கெடுக்கிறாருடா. என்ன மனுஷன், கொஞ்சம் கூட பையனோட ஃபீலிங்ஸே தெரியல அவருக்கு. ஹலோ, அப்ப இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்ப? கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்கோ. இப்படியே காலேஜ் பையன் மாதிரி ஊர் சுத்திட்டே இருந்தா போதுமா? இப்படி இருந்தா என்னை எப்ப கல்யாணம் பண்ணுவ? ஆ? இப்பதானே பழக ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளேயே கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, அதை விடு. இன்னைக்கு ஃபுல் டே அவுட்டிங் போலான்னு சொல்லி தானே என்ன வர சொன்ன. யா, அப்புறம் என்ன திடீர்னு அப்பா கூட ஆபீஸ் போறேன், மீட்டிங் போறேன் அப்படின்னு? எனக்கே தெரியாது. திடீர்னு காலையில வீட்டுக்கு வர்றேன், ஆபீஸ் கிளம்பி வந்துடுன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்கிட்ட வேற போன்ல சொன்னா நீ கோச்சுப்பல, அதனாலதான் நேர்ல சொல்லலான்னு சொல்லி உன்னை பிக்கப் பண்ணிட்டேன். ஹேய், சாரி, கொஞ்ச நேரம் பக்கத்துல எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ண, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏதோ 2 லேடிஸ் வந்திருக்காங்களா, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் விஷயமா பேசணுமா? அவங்கள மட்டும் மீட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். அது வரைக்கும் நீ காஃபி குடிச்சிட்டு சோஷியல் மீடியால ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு திரும்ப வந்துடுறேன், ஓகேவா? சரி, பொழைச்சு போ. ஏதோ பிசினஸ் மீட்டிங் போறேன்னு சொல்றதுனால விடுறேன், இல்ல இப்படியே இறங்கி போயிடுவேன். கோச்சுக்காத டார்லிங், இப்பதானே சொன்னேன் வேலையெல்லாம் செஞ்சாதான் பொறுப்பு வரும்னு. அப்பதானே நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியும். ஓ, அப்ப ஐயாக்கு பொறுப்பு வந்துடுச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படிதானே? கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் யார பண்ணிக்கிறதுன்னு தான் தெரியல. ஆனா கண்டிப்பா நீ இல்ல, அது மட்டும் தெரியும். என்ன சிரிக்கிற? டைம் கிடைக்கும் போது அப்பா அம்மா கிட்ட என்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லி வை, அப்பதான் நாளைக்கு மேரேஜ் பத்தி பேசும்போது கரெக்டா இருக்கும். ஷியோர், கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் டார்லிங். அந்த காஃபி ஷாப் போலாமா? ஓகே ஓகே. டார்லிங், டார்லிங், கீப் மை கார்டு. உனக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஐ வில் பேக் இன் 1 hour. ஓகே, சீக்கிரமா வந்துடு. ஓகே டார்லிங். ஓகே, see you. See you.